பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம வந்து தேர்க்கடி வந்து வாங்கி இருந்தாங்க. தேர்க்கடை என்ட்ரி ஆனோடனே என்னோடய பொண்ணு வந்து அவளுக்கு தேவையான பொருட்கள் தான் என்னென்னு பார்த்தா. வந்து அவளுக்கு விளையாட்டு பொருட்கள்லாம் வந்து வேணும்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா பார்த்துட்டு இருந்தா. பாருங்கள், இதில் வந்து தோசை சட்டி, இட்லி சட்டி, அப்புறம் சின்ன சின்ன குண்டா, அப்புறம் தட்டு, இந்த மாதிரி குட்டி குட்டி விளையாட்டு பொருட்கள்லாம் நிறையா இருந்துச்சு. என் தங்கச்சியும் என்னோடய பொண்ணும் 2 பேரும் வந்து பார்த்துட்டு இதான்னு சொல்லிட்டு விளாண்டுட்டு இருந்தாங்க. இதில் பாருங்கள் நிறையா இருந்துச்சு. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேட்டுன்னு சொன்னாங்க. இங்கே பாருங்கள், இது வந்து 20 ரூபான்னு சொன்னாங்க. இது பாருங்கள் அஞ்சரை பெட்டி. என் பொண்ணு பார்த்துட்டு 2 எடுத்துட்டு அது வேறு எங்களால் வைக்கவே முடியல. ஐயோன்ட்டு அப்புறம் கீழே வச்சுட்டா. அப்புறமேட்டுக்கு வந்து எடுக்கவே முடியலன்னு சொல்லிட்டு என் தங்கச்சி வந்து வாங்கிட்டு அதை பார்த்துட்டு இருந்தா. அப்புறம் போயிட்டு வந்து குடம், அப்புறம் நிறைய குட்டி குட்டி பொருட்கள்லாம் இருந்துச்சு. அருவாமனை, இந்த மோர் கடையிறது, வெண்ணெய் கடையிறது, அப்புறம் குடம், ஹாட் பாக்ஸு, மிக்ஸி, கிரைண்டரு, அப்புறம் சேரு, அப்புறம் வந்து பக்கெட்ஸு, அப்புறம் குக்கரு, அப்புறம் நிறையா அருவாமனை, கத்தி, எல்லாமே குட்டி 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 பொருளாக இருந்துச்சு. நான் தான் இதெல்லாம் போதும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைடு கூட்டிகிட்டு போனேன். ஆனாலும் வரமாட்டேன்ட்டாங்க. பாருங்கள், அதான் கிணத்துலேருந்து தண்ணி மொக்குறேன்னு சொல்லி மோந்துக்கிட்டு இருந்தா. என் தங்கச்சி இந்த சைடு வந்து மெஹந்தி, பொட்டு இதெல்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தா. இவ வேறு நடுவில் வந்து அம்மா இதையும் இருக்குது பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் நாங்கள் அடுத்த கடைக்கு போயிட்டோம். அடுத்த கடையில் என்னென்ன ஸ்டேஷ்னரிஸ் தான் இருந்துச்சு. பென்சிலு, பேனா, விதமாக பென்சில் இருந்துச்சு. குழந்தைங்கள அட்ராக்ஷன் பண்ணுற மாதிரி பென்சில்ஸ் எல்லாம் இருந்துச்சு நிறையா. அவளும் பார்த்துட்டு இருந்தா. இவங்க பாருங்கள், ஒவ்வொன்று வெரைட்டியாக பென்சில்ஸ் பாருங்கள். கன்னு, கொடுவா, அப்புறம் துப்பாக்கி, அப்புறம் நிறையா என்னென்னமோ இருந்துச்சு. எனக்கே தெரியாது இத்தனை மாடல் இருக்கானே. ஆனால் என் பொண்ணு எல்லாத்துலேயுமே இருக்கிற இதெல்லாம் வந்து கரெக்டாக சொல்லிட்டு இருந்தா. இதை இப்படி ஓப்பன் பண்ணணும், இதை இப்படி ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு என் தங்கச்சியும் சொல்லிட்டு இருந்தா. அப்புறம் பக்கத்தில் அந்த பாம்பு வச்சு பயன்படுத்துகிறாளாமா. எல்லாம் பயந்துக்கோங்க. அப்புறம் வந்து என் பொண்ணு பாருங்கன்னா எரைசரும் ஷார்ப்னரும் இருக்கிற மாதிரி காமிச்சிட்டு இருந்தாங்க. விளையாண்டுட்டே நிறைய விளாண்டுட்டு இருந்தான். அப்புறம் நாங்கள் பக்கத்தில் கடையில் போயிட்டோம். இங்கே பாருங்கள் 90s கிட்டோட சாக்லேட்ஸ் எல்லாம் நிறைய இருந்தது. நாங்களும் அதில் கொஞ்சம் வாங்கிட்டோம். அதுக்கப்புறம் வந்து இந்த சைடு ஸ்டேஷ்னரி பொருள் என் பொண்ணு தொலை அவளோட பொருட்கள் இருக்கிற இடத்துக்கு எதை போனால். இது பாருங்கள், இது டேப்லெட் இல்லைங்க, இது வந்து ரெட்டாமா. இங்கே பாருங்கள், நான் ஓப்பன் பண்ணோன்னே பென் வந்துடும். பென்னை வச்சு தான் எழுதணும். நல்லா செஞ்சு காமிச்சிட்டு தான் எல்லாத்தையும் எடுத்து அது மாதிரி ஓப்பன் பண்ணிகிட்டு இருந்தா. இங்கே பாருங்கள், தங்கச்சி வந்து ரைசர் எடுத்து காமிச்சிட்டு இருந்தா. அது பாருங்கள், இந்த கத்தி வந்து முன்னாடி ஓப்பன் பண்ணுவாங்களே அந்த மாதிரி கத்தி. இங்கே பாருங்கள், கன்னு, அது வந்து பென்னு. அப்புறம் நிறைய கீ செயின்ஸ் எல்லாம் இருந்துச்சு. இவங்கெல்லாம் வந்து தேவையான கீ செயின்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், இங்கெல்லாம் வந்து செராமிக்ஸ் ஐட்டம்ஸ்லாம் இருந்துச்சு. செராமிக்ஸில் வந்து நிறையா வந்து வெரைட்டிஸ் இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் பக்கத்தில் வந்துட்டோம். பக்கத்து கடைக்கு போனோம். உங்களுக்கு வந்து சுற்றுறது ஏன் வந்து நான் கூட்டிகிட்டு வந்தேன்னா, செம்ம மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு வெளியே. சரி வாங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன். இங்கே பாருங்கள், செயின்ஸ் எல்லாம் வந்து 20 சீப்பு, இதெல்லாம் 80s அப்படின்னு சொல்லி நிறைய வந்து மாடல்ஸ் இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. எல்லாமே மாடலாக தான் இருந்தது. ஆனால் நாங்கள் அதில் எதுவுமே எடுக்கவே இல்லை. அது வாங்கினா பொண்ணுங்களாம் போட மாட்டேங்கிறாங்க. எல்லாம் ஸ்போர்ட்ஸில் இருக்கனால அவங்களாம் வந்து இதெல்லாம் வந்து லைக் பண்ணுறதில்ல. அப்புறம் பாருங்கள், கண்ணாடியெல்லாம் போட்டு பார்த்துட்டு இருந்தாங்க. நிறைய வெரைட்டி இருந்துச்சு. இங்கே பாருங்கள், மறுபடியும் என் பொண்ணு சுற்றி இந்த விளையாட்டு பொருட்களை தான் வந்து இது பண்ணுவாங்க. உட்காந்து காமிக்கிற சேரில் பாருங்கள், டவக்குன்னு உட்காந்து எழுந்திரிச்சிட்டா. அது வந்து உட்காந்து காமிச்சிட்ருக்கா. அப்புறம் இந்த கடைக்கு போனால் இந்த கடையில் யாருமே இல்லை. அதனால் நாங்கள் வெளியே வந்துவிட்டோம். என் தங்கச்சி பாருங்கள், இந்த கொஞ்சம் மேக்கப் ஐட்டம்ஸ் எல்லாம் பார்க்கணுன்னு சொல்லிட்டு வந்தாங்க. எல்லாம் குழந்தைங்க போடுறதுனால இவன் வந்து கொஞ்சம் லைக் பண்ணவே இல்லை. மழை ஹெவியாக பேஞ்சிட்டு இருந்தனால உள்ளெல்லாம் நிறைய தண்ணி வந்துடுச்சு. நாங்கள் அப்புறம் உள்ளே வந்துட்டு நாங்களாம் பொருள் பார்க்கணுன்னு சொல்லிட்டு பார்த்துட்ருந்தோம். இங்கே வந்து பாருங்கள், கிளிப்ஸு, தோடு, அப்புறம் பொட்டு, இங்கே வந்து நிறைய ஐட்டம்ஸ் இருந்துச்சு. இங்கே பாருங்கள், ஜிமிக்கி எல்லாமே 50லேருந்து ஆரம்பமாங்க. ஆனால் பார்க்க வந்து ஒவ்வொரு வெரைட்டியில் அழகாக இருந்துச்சு. பிரேஸ்லெட் பாருங்கள், 30 rupees தானம்மா. இது பாருங்கள், கிளிப்பு, அப்புறம் இது வந்து கேட்ச் கிளிப்பு மாதிரி ஆட் பண்ணியிருக்கோம். அப்புறம் வந்து கேட்ச் கிளிப்பும் நிறையா இருந்துச்சு. பாருங்கள், பாப்பா தோடு வச்சு பார்க்குறா. ஜிமிக்கி எல்லாம் சூப்பராக இருந்துச்சு. நல்லா இருக்கான்னு கேட்குறா. நல்லா இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள். அப்புறம் வந்து நாங்களும் அப்படியே பார்த்துக்கிட்டே போனோம் என்னென்ன இருக்குது அப்படின்னாங்க. நாங்கள் வந்து நிறைய பொருள் எடுக்கலை. நீங்கள் வந்து விசிட் பண்ணுறதா இருந்தால் விசிட் பண்ணுங்கள். இது வந்து நாமக்கல் மலைக்கோட்டைக்கு பக்கத்தில் வந்து இது வந்து லொக்கேட் ஆகிருக்கு. இது வந்து ஒரு 2 மாதம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கான்ட்ராக்ட் முடிகிற வரைக்கும் இருக்குன்னு. யாராவது பார்க்கணுன்னா வந்து பாருங்கள்.
இங்கே வந்து ஹெவியாக நான் வந்து இப்போ வந்து வெளியே இருக்கனால வந்து ஹெவியாக சவுண்ட் கேட்டுட்ருக்கு. ஏதாவது வந்து சத்தம் எதாக இருந்தாலும் வந்து சொல்லுங்கள், அடுத்த இதில் சரி பண்ணிக்கலாம். அப்புறம் பாருங்கள், நிறையா இந்த கழுத்துலலாம் போடுவாங்கள்ல குழந்தைங்க, அதெல்லாம் போட்டுட்ருந்தாங்க. இங்கே பாருங்கள், என் பொண்ணுக்கு மட்டும் எங்கே தான் கடை தெரியுன்னே தெரில, கண்டுபிடிச்சிட்டு வந்து நின்றுவா. ஆனாலும் அங்கே நிறைய இந்த மாதிரி பொருள் தான் வச்சிருந்துச்சு, குழந்தைங்கள அந்த இது பண்ணுற மாதிரி. இங்கே பாருங்கள், இதை வந்து சுற்றி சுற்றி அவளுக்கு தெரியல, அடித்து பார்த்துட்டு இருந்தா. அப்புறம் நான் தான் சொன்னேன், இப்படி பார்க்கக்கூடாது, சொல்லிட்டு பாரு அப்படின்னு, அப்போ தான் தெரியும் அப்படின்னு சொன்னால். அவளுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. அப்புறம் நான் தான் கொஞ்சம் நேரம் வாங்கி அதை சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன். இந்த பூச்சி பேர் எனக்கு தெரில, கரெக்டாக இதோட பேர் தெரிஞ்சவங்க வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அவளுக்கு தெரில, எனக்கு நான் வந்து சொன்னேன் அது வந்து உடக்காந்தான் அப்படின்னு சொன்னேன். ஆனால் இல்லைம்மா அது பேர் வேறு அப்படின்னு சொல்லிட்டு என் தங்கச்சியும் என் பொண்ணு சொல்லிகிட்டு இருந்தாங்க. பாருங்கள், நான் கொஞ்ச நேரம் வச்சு பார்க்கலான்னு பார்த்துட்ருந்தேன். அப்புறம் வந்து பாம்பு, நிறைய விளையாட்டு பொம்மைங்க, இது வந்து ரொம்ப இருந்துச்சு. வந்துட்டோம் நாங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோ பார்க்கணுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும்னா கமெண்டில் சொல்லுங்கள், நாங்கள் வந்து போட்டுகிட்டே இருப்போம். அப்புறம் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க, ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுறதெல்லாம் உங்களுக்கு உடனே வந்து சேரும். அவ்வளோதாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.